ஹே கைஸ்! இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னா, நம்ம போதனாச்சி அம்மன் மற்றும் நாட்டாயன் சுவாமி திருக்கோயில் மறுபூஜைக்கு தாங்க நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்க திருவிழாவுக்கு போனப்பயும் சாமி வந்து கும்பிட முடியல. சரி இன்னைக்கு சாமி கும்பிட போலான்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்தா, ஆனா திருவிழாக்கு எந்த அளவு கூட்டம் இருந்துச்சோ, அதே மாரி மறுபூஜைக்கும் கொஞ்சம் கூட கூட்டம் குறையவே இல்லைங்க. அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் இன்னைக்கு வெளியவே நின்னு சாமி எல்லாமே கும்பிட்டு, அப்புறம் சாப்பிட கிளம்புறக்கு ஆரம்பிட்டோம். அடுத்து நாங்களும் கெடாய் தூள் இருக்கிற இடத்துக்கு, அப்புறம் சமையல் செய்ற இடத்துக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டேங்க. கிளம்பி அங்க போய் கெடாய் வெட்டுறவங்கள கேட்டப்ப, இன்னைக்கு மட்டும் ஒரு 2000 டூ 3000 கெடாய் வெட்டியிருப்போம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அங்க அப்படியே சமையல் செய்ற இடத்துக்கு வந்து நாங்களும் போயிட்டோங்க. அப்புறம் அங்க எல்லாமே அப்படியே சுத்தியும் பார்த்துட்டு இருக்கப்ப சமையலெல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தது. அப்புறம் அங்கருந்து நாங்களும் கிளம்புறக்கு ஆரம்பிச்சோம். அடுத்து நாங்களும் சாப்பிடுற இடத்துக்கு கிளம்பிட்டேங்க. நாங்க வந்த டைமிங்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா 2 பேர் வரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வெயிட் பண்ணதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா நின்றுருப்போம். 1/2 மணி நேரம் நின்னு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட போற இடத்த வந்து நாங்களும் ரீச் ஆனோம். இன்னைக்கு மட்டும் பூதனாச்சியம்மன் மற்றும் நாட்டாயன் சுவாமி திருக்கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டூ 50,000 பேத்துக்கு மேல வந்திருப்பாங்கங்க. திருவிழா அன்னைக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சோ, அதே மாரி கூட்டம் இன்னைக்கும் பயங்கரமா இருந்துச்சு. எவ்வளோதான் கூட்டம் வந்தாலும் இங்க பரிமாறுறவங்க கரெக்ட்டா பொறுமையா நமக்கு பரிமாறுறாங்க. நாங்களும் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வெளிய வரதுக்கு ஆரம்பிச்சோங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கோட பூதனாச்சியம்மன் மற்றும் நாட்டாயன் சுவாமி திருக்கோயில் ஃபங்ஷன் ஆனது வந்து முடிஞ்சுதுங்க. அப்புறம் நாங்களும் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வெளிய வந்து பார்க்குறப்போ, சரியான கூட்டமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல நின்னு அப்படியே நாங்களும் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அங்கிருந்து கிளம்புறக்கு ஆரம்பிச்சோங்க. கிளம்பி நாங்களும் வரப்போ தான் இந்த கெடாய் இருக்க ஏரியா வந்து பார்த்தோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கெடாய் எல்லாமே வெட்டிருவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாவே வந்துட்டு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.